அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான கதைங்க. ஆனால் கருத்துள்ள கதை. கண்டிப்பாக நமக்கு ஒரு வாழ்க்கை பாடம்னே சொல்லலாம். ஆனால் இதோட கதை முடிவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஓகேவா? 3 கொக்கு இருக்குதுங்க. 3 கொக்கு வந்து கடலில் மீன் பிடிக்க போகுதுங்க. அதில் வந்து ஒரு மீன் பிடிக்க போகுதுன்னா மனுஷங்க மாதிரி வலையெல்லாம் இல்லை. அதுங்க வெயிட் பண்ணி மீன் வந்து டக்குன்னு பிடிச்சி சாப்பிடும். நமக்கு தெரியுமில்ல. ஃபஸ்ட்டு கொக்கு வந்து பெரிய மீன் பிடிக்குது. 2வது கொக்கு அதோட பெரிய மீன் பிடிக்குது. ஆனால் 3வது கொக்கு வந்து பார்த்திங்கன்னா சின்ன மீன் தான் பிடிக்குது. மீதி 2 கொக்கு வந்து கிண்டல் பண்ணுது 3வது கொக்கை. வழக்கம் போல் சின்ன மீன் தான் கிடச்சிதான் உனக்கு, ஒரு நாளாவது எங்களாட்டு பெரிய மீன் பிடிச்சிருக்கிறே நீயே அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுதுங்க. 3வது கொக்கு பயங்கரமாக ரோசம் வந்துடுது. என்னை அசிங்கப்படுத்திட்டே இருக்கிறீங்கல்ல, முன்னாடி நான் ஜெயிச்சு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இரவும் பகலும் வெயிட் பண்ணி அதோட கூட்டுக்கே போகாமல் அதோட இடத்துக்கே போகாமல் 2-3 நாள் வெயிட் பண்ணி ஒரு 4-5 நாள் ஆயிடுது. பெரிய மீன் காத்திருந்து பெரிய மீன் பிடிச்சிருது. பெரிய மீன் பிடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்களா, உங்களை விட நான் பெரிய மீன் எவ்வளோ பெரிய மீன் பிடிச்சிருக்கிறேன், என்னையா அசிங்கப்படுத்துனீங்க, நான் ஜெயிச்சிட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக கூட்டுக்கு போகுது. ஆனால் கூட்டுக்கு போய் பார்த்தா அந்த கொக்கோட குஞ்சுங்களாம் வந்து 4-5 நாள் சாப்பிடாம இருந்து இறந்து போய் கிடக்குதுங்க. ஸோ இதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? மற்றவங்க முன்னாடி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன். மற்றவங்க முன்னாடி நம்ம ஜெயிச்சு காமிக்கணும், மற்றவங்க முன்னாடி நம்ம வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட ரியல் சந்தோஷத்தை இழந்துடுறோம். ஏன் அந்த குக்கு எனக்கு கிடச்சி சின்ன மீனாக இருந்தாலும் சரி அதை போய் குஞ்சுங்களோட ஷேர் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துருக்கலாமே. அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஜெயிச்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு அதோட குழந்தைகளை இழந்துருச்சு.